வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸ் போன வாரமே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் அதோட பார்ட்னர்ஷிப், மார்வல் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸு. ஸோ இந்த நோட் 12 சீரிஸ்க்காக ஒரு பட்ஜெட் மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு மார்வல் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஃபோன்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 இருக்குது, நோட் 12 டர்போ அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. G88 இருக்குது, இன்னொன்றில் வந்து G96 இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, என்ன ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் இந்த மார்வல் பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ நோட் 12 சீரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாக்ஸ்லேயே. சைட்லலாம் வந்து இன்ஃபினிக்ஸ் மார்வல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓவராலாக இந்த பேக்கேஜில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபோனு முதல்ல தனியாக எடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு இந்த பாக்ஸ் தான், இந்த குஷன் இருக்கிற அந்த ஃபோம் இருக்கிற பாக்ஸ் தான். ஃபோன் இருக்குது. அது தவிர ஃபோனுக்கு ஒரு கேஸு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்படின்னு போட்டிருக்கு நோட் 12க்கு. ஸோ இது ஏதோ ஒரு இது இந்த ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் அந்த இது. ஓகே, ஃபோன் பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த இது செல்ஃபிக்கு அது. இது வந்து மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு இங்கே ஒட்டுமா, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது. அது தவிர டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாக் டேக் இருக்குது. அப்புறம் ஒரு டிஷர்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு டிஷர்ட். ஒன்றும் இல்லை, வெறும் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இது போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்குது, அவ்வளோதான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபோட்டோ போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் ஓப்பன் பண்ணுவோம். இன்ஃபினிக்ஸ். ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டலேஷனுக்கு வந்து கைடு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ரப்பர் கேஸு, கொஞ்சம் பின்னாடி வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது போட்ட ஒரு ரப்பர் கேஸு, அவ்வளோதான். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கைடும் இருக்குது. அதே மாதிரி அந்த கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஃபோனை க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் போட்டிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இது வந்து நார்மல் கேஸ் தான், ஆனால் இதுக்குள்ளே இன்னொரு கேஸ் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கு, எம்ஆர்பி வந்து 17,999 போட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து இது என்ன வெர்ஷன் 6/128. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, 464, 6/128 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாடலை வந்து 11,999, ஒன்று வந்து 11,999, இன்னும் வந்து 12,999க்கு விற்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம வச்சுருவோம். இது வெறும் சும்மா. ஸோ இது என்ன போட்டிருக்குன்னா 6.7 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு சில பேர் தான் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதில் இன்ஃபினிக்ஸும் ஒன்று. 33 வாட் சூப்பர் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அது தவிர அதே தான் போட்டிருக்கு, ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே. ஹீலியோ G88. ஸோ இதுக்கும் டர்போக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ G88 இருக்குது, அதில் வந்து G96 இருக்குது. அப் டு 11GB RAM. ஸோ 6GB RAM ப்ளஸ் 5GB வர்ச்சுவல் RAM இருக்குது. அது தவிர டியூவல் ஸ்பீக்கர், ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 30 hours ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 MP ட்ரிபிள் கேமரா. ஸோ அந்த ட்ரிபிள் கேமராவில் வந்து 50 MP டெப்த் சென்சாரு, AI கேமரா, அவ்வளோதான் இருக்குது. ஸோ மேக்ரோ கேமரா, அந்த அல்ட்ரா வைட் கேமரா அதெல்லாம் கொடுக்கல. காஸ்ட் கட்டிங். ஸோ இதுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வெறும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸு இது மட்டும்தான் இந்த ஃபோனுக்கு இதுக்கும் சம்மந்தம். ஸோ இதுலேயும் அதே தான் போட்டிருக்கு, அதே இது, வேறு எதுவும் புதுசாக எதுவும் போடல. ஓகே, இதில் ப்ரைஸிங், சார் வேல்யூ அதெல்லாம் வந்து எதில் போட்டிருக்கு. ஸோ ஜுவல் ப்ளூ போட்டிருக்கு. 0.664. இது வந்து ஹெச்ஆர், பாடி சார் வந்து 0.827. ஸோ இதுக்கும் அந்த ப்ளே வெர்ஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து 0.2 தான் இருந்துச்சு இந்த பாடி சார். இது வந்து 0.8 இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, 1க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே தான். ஸோ அதே அந்த ஒயிட் கலர் கேபிள் வித் ரெட் டிப்ஸு. சார்ஜர் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரு. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அது தவிர அவங்களோட யூஸ்வலாக யூசர் மேனுவல் அதெல்லாம் இருக்குது. இதில் தனியாக ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நவ் அப்படின்னு போட்ட ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸு. ஸோ இதுக்கும் அந்த அளவுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, அந்த கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து கிளாஸி ஃபினிஷு. சைடில் வந்து என்ன தான் AMOLED ஸ்க்ரீனாக இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. அது தவிர வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடையாது, நாச் டிஸ்பிளே தான். AMOLED இருந்தாலும் நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது லெஃப்ட் சைடு. பாட்டமில் வந்து
3.1 வாட் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போட்டு, லவுட் ஸ்பீக்கரு, ஸோ இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக இருக்காகும். செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து டாப்பில் எதுவுமே இல்லை, ஸோ செகண்ட் மைக்ரோஃபோன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாச்சில் 16 MP கேமரா இருக்குது. பின்னாடி குவாட் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, முன்னாடியும் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. மோஸ்ட்லி டியூவல் எல்இடி ஃப்ளாஷாக தான் இருக்கும், ஏன்னா ப்ளேலையும் தான் இருக்குது. ஸோ பூட் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் இதோ இருக்கே, அவங்களோட ஆப்ஸு, டூல்ஸில் எஃப்எம் ரேடியோ இருக்குது. எஃப்எம் ரேடியோ இருக்குது. சோஷியலில் வந்து இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், அப்புறம் அவங்களோட ஆப்ஸ் ஃபேஸ்புக் இருக்குது, இதோ ட்ரான்ஸ்லேட்டு, க்ளீனர், இந்த மாதிரி நிறைய ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. அவங்களோட XOS 10 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 11 தான் ரன் ஆகுது. 11 ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஓகே, ஹீலியோ G88. ஸோ இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் வந்து G96 வருது, ஆனால் 15,000. ஸோ 50 MP ட்ரிபிள் கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 6GB + 3GB மெமரி ஃபியூஷன். அவங்களோட வர்ச்சுவல் ரேம் இருக்குது, 128 GB இருக்குது, 5000 mAh பேட்டரி, ஃபுல் HD ப்ளஸ்ஸு. ஸோ ஃபுல் HD ப்ளஸ் வந்து இதில் இது கிடையாது, ஸோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ AMOLED ஃபுல் HD ப்ளஸ்ஸு 60Hz அதுதான் இதுவாக இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்கா டார்க் தீமு அவ்வளோதான் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஐகேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து அந்த லோ ப்ளூ லைட் இதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. AMOLED ஸ்க்ரீனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ இந்த ப்ரைஸில் இருக்கிற ஃபோன்ஸில் வந்து கொடுக்குறதில்ல, AMOLED ஃபோனாக இருந்தாலும். ஸோ AMOLED எங்கே வருது இப்போது? ஸோ பவர் மேரத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பவர் பூஸ்ட், அல்ட்ரா பவர் சேவிங், ஸோ பேட்டரிக்காக. அதை தவிர XOS லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் வருமா. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இந்த மல்டி விண்டோ, இந்த மெமரி ஃபியூஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இது எனேபிள் ஆகிருக்கு. ஸ்மார்ட் பேனல், கேம் மோடு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்கே இருக்குது. செக்யூரிட்டி இது உள்ள தான் இருக்கும். இது உள்ள ஸ்க்ரீன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, பவர் ஆல், வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு, ஸோ அன்லாக் ஸ்க்ரீனு, ஆக்சஸ் ஆப்பு, ஆக்சஸ் எக்ஸைடு, சீன்ஸு, டச் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓகே, ப்ரெஸ் இல்லை, இதுதான் இருக்குது. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எய்டா. ஓகே, இதில் வந்து 6GB ரேமில் 5.7 GB இருக்குது, 128 GB 107 GB இருக்குது. அது ஃப்ரீ ஸ்பேஸ் 100 GB இருக்குது. ப்ளூடூத் 5.0, ஹீலியோ G88 கொஞ்சம் பழைய ப்ராசர் தான். ஸோ காஸ்ட் கட்டிங்காக இது பண்ணியிருக்காங்க, ஏன்னா AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டே ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் காஸ்ட் கட்டிங்காக ஒரு 4G சிப் செட் வந்து இது போட்டிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் தான் இருக்குது, 60Hz, மாலி G52. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான் G88. அதாவது 5000 mAh பேட்டரி இருக்குது, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. DRM இன்ஃபோ இவங்க லான்ச் இவெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி, வைட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. சப்போர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60/25. ஸோ 25 வந்து லோ பவரில் இதில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வைட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் L3 தான் இருக்குது. ஸோ இது என்ன இதுன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக L1 இருக்கும். லான்ச் இவெண்ட்டில் வந்து வைட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேமரா கம்பேட்டபிலிட்டி மீடியாடெக் தான். ஸோ ரா சப்போர்ட் கிடையாது. சென்சார் எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்குது. ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா முக்கியமான சென்சாரும் இருக்குது. அடுத்தது கேமராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போயிட்டு நம்ம வீடியோ குவாலிட்டி செக் பண்ணிடலாம். HDR டிஸ்பிளே தான் கிடையாது, வெறும் நார்மல் டிஸ்பிளே தான். AMOLED பேனலு, பிரைட்னஸும் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து வச்சு மோஸ்ட்லி 1440p இருக்கா. 1440pலாம் தேருமா? 1080p போடுவோம். G88 வேறு. ஃபில் பண்ணியாச்சு. வியூங் ஆங்கிள்ஸ் ஓகே, மோசமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான வியூங் ஆங்கிள்ஸ் தான். காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. கலர்ஸு, பிரைட்னஸ்ஸு ஓகே, நல்லா AMOLED ஸ்க்ரீனுக்கு ஓகே தான். AMOLEDலேயே ஒரு டீசெண்டான பெஸ்ட்டு பேனல்லாம் சொல்ல முடியாது, ஓகே டீசெண்டான பேனல் குவாலிட்டி வந்து இருக்குது. நாச் மட்டும் இருக்குது, சில பேருக்கு வந்து நாச் பிடிக்காது.
அடுத்தது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போமா. சவுண்டி 30 தான். ஓகே, 70-30 தான் இருக்குது. ஆடியோ ரொம்ப லவுடாக இல்லை, ஓரளவுக்கு லவுட்னஸ் இருக்குது. பாஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான லவுட்னஸ் தான் இருக்குது குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து. ஓகே, கேமராவில் வந்து டிஃபால்ட்டாக தான் ஏஐ கேம் இருக்குது. அது தவிர மோட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஷார்ட் வீடியோ, பியூட்டி மோடு, போர்ட்ரேட்டு, சூப்பர் நைட், ஏஆர் ஷாட்டு, இந்த ப்ரோ மோடு, இந்த பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி, ஸோ 2K வீடியோ சப்போர்ட்டு G88 வந்து சப்போர்ட் இருக்கான். ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 2K வீடியோ இருக்குது. ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அதே தான் இருக்குது, அதில் பார்த்த அதே இது தான் இருக்குது. போர்ட்ரேட் கேமரா, ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ போர்ட்ரேட் மோட் இருக்குது, நைட் மோடு இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. ரியர் கேமரா 2K வீடியோ. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் 2K ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ப்ராசர் ஸ்லைட்டாக பவர்ஃபுல்லாக இருந்தால் 2K ஆப்ஷன் கிடைக்கும். 1080p கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரெசல்யூஷனில். ஸோ குவாலிட்டி ஓகே, டீசெண்டான குவாலிட்டி தான். ஜூம் ஆப்ஷன் ஃபோட்டோ மாதிரி இதுக்கும் 10x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஃபோக்கஸ் குயிக்காகவே ஆகுது. கொஞ்சம் கேமரா சென்சர்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் நல்லா ஆகுது. ஸ்டெபிலைசேஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் கேமராலையும் 2K ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைனமிக் ரேஞ்ச் மூஞ்சி சுத்தமாக தெரில, பின்னாடி சன் இருந்தா. ஆனால் ஃப்ரண்ட்டில் சன் இருக்கும்போது கிளியராக தெரியுது. ஓகே, கலர்ஸ்லாம் பரவாயில்ல, இதில் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. ஏன்னா AMOLED ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஓகே, ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. 50 MP கேமரா தான். மோஸ்ட்லி சாம்சங் J1 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எதுவும் சொல்லலை அஃபிஷியலாக என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஹீலியோ G88 4G ஃபோன் தான். AMOLED ஸ்க்ரீன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்குது. அந்த வைட் வைன் எல்லாம் பஞ்சாயத்து அது என்னன்னு தெரில, அது மட்டும் இது இருக்குது. Android 12 அப்டேட் எப்போ வரும்னு கூட சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வரும், மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ளே வந்துருமா, எப்போ வரும் அப்படின்னு தெரியல. Android 11 தான் ரெண்டாவது. ஆனால் XOSல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை தவிர ப்ளோட்வேரும் இருக்குது. அதை தவிர ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 12,000-13,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகே. AMOLED ஸ்க்ரீன், இந்த 5000 mAh பேட்ரி, இந்த 50 MP கேமரா அப்படின்னு பார்த்தா ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. மற்றபடி ப்ராசர் வந்து ஒரு ஆவரேஜான ப்ராசர் தான் G88. இப்போ நிறையா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா இருக்குது. ஸோ காம்படிஷன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த மார்வலோட பார்ட்னர்ஷிப், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்னர்ஷிப் அப்படிலாம் போட்டு அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.